வாக்காளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். மக்கள் நிச்சயமாக தெளிவான ஒரு முடிவை எடுப்பார்கள். நான் தொடர்ந்து மக்களை சந்தித்த பிறகு உறுதியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடரும், முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி தொடரும் என்று உறுதியாக நம்புகிறேன். 200 தொகுதி வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த இலக்கு சாத்தியப்படும். நான் எந்த நம்பர்ஸ்குள்ளேயும் போக விரும்பல. நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெறும். விஜய் பக்கம் இருக்கிறதா சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு சாத்தியம்? எல்லா வாக்குகளையும் எண்ணிய பிறகு உண்மை என்னன்னு எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எல்லாருக்குமே தெரியும். ரிட்டர்ன் வந்தது இல்ல, வரலாறு கிடையாது 71க்கு பிறகுன்னு சொல்றாங்க. வரலாறு திரும்பும். நிச்சயமா பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? வாக்கு சதவீதம் உயரும் நம்புறீங்களா? நிச்சயமாக உயரும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த தேர்தலில் அதிகமாக மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனநிலையிலே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். முதல் முறை வாக்காளர்களுக்கு நீங்க என்ன நினைச்சு அவங்க வாக்களிக்கணும்னு சொல்ல விரும்புறீங்க? வாக்களியுங்கள். உங்களோட எதிர்காலத்திற்கு எது நல்ல ஒரு ஆட்சியாக இருக்கும் என்பதை பற்றி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிந்திச்சு ஒரு லாஜிக்கலான ஒரு கன்க்ளூஷனோட ஓட்டு போடுங்க. நீங்க ஒரு கட்சி தாவேகா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அதிமுக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்க விருப்பம் என்ன? எனக்கு விருப்பம்லாம் இல்லைங்க. எதிர்கட்சியை பத்தி நான் ஏன் விரும்பணும்? எங்களுடைய திராவிட முன்னேற்ற இருக்கட்டும், யார் வேணாலும் வரட்டும். மக்கள் யாரை எதிர்கட்சியிலே அமர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவங்க வரட்டும். நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதி தாண்டி ஒரு வாக்காளராக வந்திருக்கீங்க. வாக்களிக்கிறது முன்னாடி ஒரு வாக்காளரும் எதை சிந்திக்கணும்னு சொல்ல வரீங்க? நாட்டுக்கு எது நல்லது, நம்ம உரிமைகளை யார் பாதுகாப்பாங்க, நம்முடைய மொழியை, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் என்பதை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். ரொம்ப நேரம் ஒருத்தங்க அங்க வெளியே நின்னா அதை பார்க்கணுமா இல்லையா, அப்புறப்படுத்தணுமா இல்லையா? அதான் சொல்றேன், கட்சிக்காரங்க ஓட்டு போட போறேன்ட்டு அதுலயே நின்னுட்டு இருக்காங்க. அவங்க இங்க ஓட்டரா இருக்கலாம், ஆனா அப்படியே நின்னுட்டு அது ஓட்டர்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றது எந்த விதத்துல? அநீதி எங்க நடந்தாலும் என்னோட குரல் ஓங்கி ஒலிக்கும். பெண்கள் என்பதற்காக அடக்கி ஆளலாம் யாரும் நினைக்க கூடாது. என்ன கேட்டா இந்த அநீதியை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவோம். நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறேன். நீங்க முறைகேடு செய்து வெற்றி பெறலாம் என்று நினைக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வாக்காளர்களுக்கு எந்த பயமும் இல்லாம வாக்களிக்க வேண்டும், அவங்க பாதுகாப்பா வாக்களிக்க வேண்டும், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை. வாக்கு செலுத்திய பிறகு கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் அங்கு இருக்க வேண்டாம் என்ற கோரிக்கையோடு தன்னுடைய எதிர்ப்பை தமிழிசை சவுந்தரராஜன் பதிவு செய்ததை பார்த்தோம். தொடர்ந்து விருந்தினர்களோடு நாம் பேசலாம். திரு பிரியன், நம்ம வாக்குப்பதிவு சதவீதத்தை பார்க்குறோம். தொடர்ந்து இப்போ வேட்பாளருக்கும் ஒவ்வொரு தொகுதியில் பதிவாகிற வாக்குப்பதிவு சதவீதத்திற்கும் தொடர்பு இருக்கா? கண்டிப்பாக வேட்பாளருக்கு மட்டும் இல்லைங்க, அந்த கட்சி, அவர் சார்ந்திருக்கிற கட்சி, அப்புறம் அவர் சார்ந்திருக்கிற கூட்டணி, அதெல்லாம் எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்குது. அவர் சார்ந்திருக்கிற ஜாதி, அவரை பற்றின நல்ல பேர் கெட்ட பேர் எல்லாமே ஒரு காரணிகளாக இருக்குது. மக்கள் ஒரு வேட்பாளருக்கு போடுறாருன்னா பணம் கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டுமே காரணம் இல்லை, வேறு பல காரணங்கள், ஒரு மல்டி ரீசன்ஸ் அதில் இருக்குது. அதை வச்சு தான் அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுறதா இல்லைன்றது முடிவு பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அதனால் ஒரே ஒரு காரணம் அப்படின்றது முக்கியம் இல்லை. ரெண்டாவது, இந்த சூழல், எந்த சூழலில் இது நடக்குது, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஒரு நிலைமையை மக்கள் விரும்புகிறாங்க, இருக்கிற ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை ஏற்கனவே பலமுறை வந்த ஒரு கட்சி மீண்டும் ஆளணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை புதுசாக வந்திருக்கிற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்களான்னு 3 விதமான எண்ணம் இருக்குது. சீமான் விட்டுருங்க, அவர் ஒரு தத்துவார்த்த ரீதியில் மக்களை மாற்றணும்னு நினைக்கிறார், ஐடியாலஜிக்கலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். அதனால் அவரை நான் விட்டுறேன். ஸோ இந்த 3 விஷயங்கள், 3 பேர், 3 கட்சி 3 விதமாக இருக்கும்போது அவங்க தொடரணும்னு நினைக்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கா, இல்லை மீண்டும் ஒரு பைபோலார் பாலிடிக்ஸ் போகணும்னு நினைக்கிறாங்களான்றதா, இல்லை புதுசாக ஒருத்தரை கொண்டு வர நினைக்கிறாங்களான்ற ஒரு 3 முக்கியமான எண்ணங்கள் தான் வாக்காளர் மத்தியில் இன்னைக்கு இருக்குன்றது என்னுடைய கருத்து. வாக்குப்பதிவுகளெல்லாம் பார்க்கும்போது, ஆவரேஜாக பார்க்கும்போது எல்லா மாவட்டங்களையும் ஒரு 16லேருந்து 20% இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி 5,73,00,000 வாக்காளர்கள் 1 கோடி வாக்காளர்கள் போட்டாங்கன்னா இட் ரஃப்லி ஒர்க்ஸ் அபவுட் 18%.
18% ஒரு 10 மணிக்குள்ள 18%, 7 மணிக்கு ஆரம்பிச்சது 3 மணி நேரத்தில் 18% வந்திருக்கு. ப்ராபபிளி இட் மே கோ அப் டு ஒரு 84-85% வரைக்கும் போக வச்சுக்கோங்களேன். ஆனால் போன வாட்டி என்ன நிலைமைன்னா, போன வாட்டி மொத்தம் வாக்காளர்களே 6,27,00,000. அதில் போலானது வந்து பார்த்தீங்கன்னா 4,57,00,000. ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 73% தான் இருந்தது. இந்த வாட்டி மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 5,73,00,000 ஆயிருக்கு. இதே போன வாட்டி போலான்னு அதே 4,57,00,000 போனாலே பர்சன்டேஜ் அதிகமாகும். ஏன்னா மொத்த வாக்காளர் குறைஞ்சிருச்சு. ஆனால் நம்பர் ஆஃப் வாக்காளர்ஸ் அதிகமாவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக பர்சன்டேஜ் ஏறலாம், பர்சன்டேஜ் 90 கூட வரையும் போகலாம். ஆனால் நம்பர் ஆஃப் வாக்காளர் போன வாட்டி 4,57,00,000 போட்டாங்க அப்படின்னா இந்த வாட்டி அதே 4,57,00,000 போடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஆக்சுவலாக இப்போ இதுவரையும் 1 கோடி பதிவாயிருக்கு அப்படின்ற போது இது நல்ல ஒரு வாக்கு சதவீதத்தை இது எட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து உங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்கிறதுன்னு சொல்கிறேன் நான், நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் வந்து கொஞ்சம் உற்சாகம் அதிகமாக இருக்குது, ரூரல் அதிகமாக இருக்குது, சவுத்துலலாம் ரூரல் அதிகமாக இருக்குன்னு உங்கள் ரிப்போர்ட்டர் சொல்கிறார். அது உண்மையிலேயே கவனிக்கத்தக்க ஒரு விஷயம்னா, புதுசாக வந்திருக்கிற பிளேயர் இருக்கார்ல, அவருக்கு நகர்ப்புறங்களில் செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க விஜய்க்கு. கிராமப்புறங்களில் வந்து கொஞ்சம் ஓட்டர்கள் அதிகமாக இருக்காங்கன்னா, என்றைக்குமே கிராமப்புறங்களில் உண்மையான ஜனநாயக திருவிழா நீங்கள் பார்க்கணுன்னா கிராமப்புறங்களில் தான் பார்க்க முடியும். ஆக்சுவலாக மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக திரண்டு ஒரு திருவிழா மாதிரி வந்து ஓட்டு போடுவாங்க. அங்கே திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு கட்டமைப்பு பல்லாண்டுகளாக ரொம்ப பலமாக இருக்காங்க. ஆக்சுவலாக அப்போ அவங்களால வந்து மக்களை வந்து திரட்டி ஓட்டுச்சாவடிக்க கொண்டு முடியும். அங்கே அந்த புது பிளேயருக்கான செல்வாக்கு கம்மியாக இருக்குது. அங்கே ரசிகர்கள் இருந்தால் தான் ஓட்டு போடுவாங்களே தவிர, அந்த தாவேக்கா வந்து அந்த கட்டுமானத்தை பயன்படுத்தி ஓட்டர்களை கொண்டு வந்து ஓட்டுச்சாவடிக்கு ஓட்டு போட வைக்க முடியுமா தெரியல. அப்போ ரூரல் சைடில் ஓட்டர்கள் அதிகமாக தாவேக்காவுடைய அந்த ஓட்டு வாங்குற அந்த சதவீதம் எந்த அளவுக்கு போகுன்றது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கே கூட நகர்ப்புறங்களில் நான் போன வாக்குச்சாவடியில் பார்த்தபோது 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் நிறைய இருக்காங்களே தவிர, இளைஞர்களை நான் வந்து ரொம்ப 10% தான் பார்த்தேன். 90% 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் அங்கே இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல 10% இளைஞர்கள் தான் பார்த்தேன் நான். 90% எல்லாம் 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் பார்த்தேன். ஸோ விஜய் சொன்னார் காலங்காத்தால் எல்லாரும் எழுந்துவாங்க, எல்லாரும் வந்து ஓட்டு போட்டுருங்க விசிலுக்குன்னு சொன்னார். பட் அவர் சொன்னது இளைஞர்கள் கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல. போல இனிமேல் 11 மணிக்கு மேலே எழுந்து ஒருவேளை திரண்டு வருவாங்களான்னு தெரியாது. இந்த வாக்கு சதவீதம் போக போக நல்ல ஒரு சதவீதத்தை எட்டும் என்பது என்னுடைய கருத்து. நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்கள் எழுச்சியோடு காணப்படுவதை பார்க்கும்போது கட்டுமானம் உள்ள கட்சிகளுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்று தான் என்னுடைய கருத்து. ஓகே, திரு ராதாகிருஷ்ணன், இப்போ 9 மணி நிலவரப்படி கடந்த தேர்தலில் 13% வாக்குகள் பதிவாகிருந்தது. 11 மணி நிலவரப்படி அது 26.29% இருந்திருக்கு. இப்போ அது கிட்டத்தட்ட 18%, 17.69% 9 மணி வரைக்கும். இப்போ அதே பேட்டர்ன் அப்படியே தொடரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுல எஸ்ஐஆரோட இம்பாக்ட் என்னவாக இருக்கும்? இல்லை, நிச்சயமா இனிமேல் குறையும். ஒரு 9 மணிக்கு மேலே வந்து டெஃபினட்டா இப்போ 11 மணி ஆகுதா? ஆமா, நிச்சயமாக இதிலிருந்து குறையும். ஒரு 3 மணி மட்டும் ஒரு தொய்வு இருக்கும். அதன் பிறகு மறுபடியும் பிக்கப் ஆகும்னு நான் கருதுறேன். ஒன்று. ரெண்டாவது வந்து போன முறை 2021 இருக்கிற வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 6.28 கோடி. இந்த முறை இருக்கிற வாக்காளர்கள் 5.73 கோடி. அந்த நம்பர்ஸ் நாம் வந்து நிச்சயமாக கருத்தில் கொண்டு தான் இது வந்து அதிகமாக இருக்கா இல்லை வந்து நார்மல் ரேஞ்சில் இருக்கா